ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி சிரியன் சேனல். நான் உங்கள் குமார். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க ஒரு கன்சாலிடேட் டேட்டாவிலேருந்து நமக்கு தேவையான டீட்டெயில்ஸை எப்படி பைவட் டேபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பைவட் டேபிள் ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். எனக்கு ஒரே நேரத்தில் வேறு லொக்கேஷன்லேருந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் ஆகும். அந்த ஆர்டர்ஸோட கன்சாலிடேட் டேட்டா தான் இது. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருந்தாலும் எனக்கு தேவையான மாதிரி சீக்வன்ஸாக இல்லாமல் மிக்ஸ்டாக இருக்குது. இதிலிருந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் சைஸ் வைஸாக ஷார்ட் பண்ணி அதோட குவான்டிட்டிஸை கேல்குலேட் பண்ண எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். பட் சேம் ப்ராசஸை நம்ம பைவட் டேபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வித்தின் மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணலாம். இதுதாங்க பைவட் டேபிளோட பெரிய அட்வான்டேஜ். இப்போ பைவட் டேபிள் அப்படின்னா என்ன, அதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பைவட் டேபிள்ன்றது ஒரு பிளெண்டட் டேட்டா பேஸை அதோட ஃபீல்டை பேஸ் பண்ணி டேட்டாவை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். பைவட் டேபிள் ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்க டேட்டாவை ஷார்ட், சம்மரைஸ், ரீஆர்கனைஸ் அண்ட் குரூப் பண்ணுறதுக்கும் டேட்டா பேஸில் இருக்க வேல்யூஸை கவுண்ட், டோட்டல் அண்ட் ஆவரேஜ் கேல்குலேட் பண்ணவும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேண்டிய டீட்டெயில்ஸை வெர்டிக்கல் ஆர் ஹரிசாண்டல் எந்த டைரெக்ஷனில் வேணும்னாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணி வியூ பண்ணவும் யூஸ் ஆகும். இப்போ பைவட் டேபிள் ஆப்ஷனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எந்த பிளேஸில் இருக்க டேட்டாவை சம்மரைஸ் பண்ணணுமோ அந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த டேபிளில் இருக்க டேட்டாவை தான் சம்மரைஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த டேபிளை செலக்ட் பண்ணுறேன். இப்போ மெனு பாரில் இருக்க இன்சர்ட் டேபை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் ஒன்று இருக்க பைவட் டேபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். பைவட் டேபிள் ஆப்ஷனை Alt DP ஆர் Alt NVன்ற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணியும் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ இந்த விண்டோவில் செலக்ட் ஏ டேபிள் ஆர் ரேஞ்சுன்னு இருக்க இடத்துல நம்ம செலக்ட் பண்ணியிருந்த டேபிள் இல்லை செல் ரேஞ்ச் டிஸ்பிளே ஆகும். அந்த ஃபீல்டு கரெக்டாக இருந்தால் நீங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கு போங்க. ஒருவேளை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்த ரேஞ்சில் ஏதாவது ஒரு ரோ இல்லை காலம் மிஸ் ஆகி இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ரேஞ்ச் உங்களுக்கு பேக்ரவுண்டில் வியூ ஆகிடுச்சுன்னா டேரெக்டாக அந்த செல்லை கிளிக் பண்ணி என்டையர் ரேஞ்சும் செலக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் ஃபீல்டு சரியாக வியூ ஆகலைன்னா உங்கள் மினிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன், உங்களுக்கு பைவட் டேபிள் நியூ ஒர்க்ஷீட்டில் வேணுமா இல்லை எக்ஸிஸ்டிங் ஒர்க்ஷீட்டில் வேணுமான்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு பைவட் டேபிள் வேறு ஒர்க்ஷீட்டில் வேணும்னா நியூ ஒர்க்ஷீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த ஒர்க்ஷீட்டில் தான் உங்களுக்கு வேணும்னா எக்ஸிஸ்டிங் ஒர்க்ஷீட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த செல்லில் பைவட் டேபிள் வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சேம் டீட்டெயிலை தான் நீங்கள் Alt DP ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே ஆகிற கிளாசிக் விண்டோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்டர் பண்ணுவீங்க. எனக்கு எக்ஸிஸ்டிங் ஒர்க்ஷீட்டில் J2 செல்லில் தான் பைவட் டேபிள் வேணும். ஸோ நான் அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு J2 செல்லில் பைவட் டேபிளும் அதுக்கு பக்கத்தில் பைவட் டேபிள் ஃபீல்ட் ஸ்பேனும் டிஸ்பிளே ஆகிடுச்சு. பைவட் டேபிள் ஓப்பன் ஆனதும் இப்படி தான் பிளாங்காக இருக்கும். நம்ம பைவட் டேபிளோட ஃபீல்ட்ஸை 1 by 1 ட்ராக் பண்ணி ஃபில்டர்ஸ், காலம், ரோஸ் இல்லை வேல்யூஸ் என்ற ஏதாவது ஒரு ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணும்போது உடனே அந்த ரிப்போர்ட் நமக்கு பைவட் டேபிளில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபீல்டை உங்களுக்கு வேணுன்ற ஏரியாவில் ட்ராக் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வியூ பண்ணி பார்க்கலாம். நான் பைவட் டேபிளை என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் நான் ஒவ்வொரு முறையும் தனித்தனியாக மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து அதை பேக் பண்ணி சென்ட் பண்ண எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஒவ்வொரு ப்ராடக்டோட குவான்டிட்டியும் சைஸ் வைஸாக கேல்குலேஷன் பண்ணி எல்லா மெட்டீரியலும் நான் ஒரே தடவை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை தனித்தனியாக பேக் பண்ணி சென்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஃபீல்டை நான் காலம்ஸ் ஏரியாவில் ட்ராக் பண்ணி வர்றேன். இப்போ என்னுடைய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் காலம் வைஸாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் சைஸ் ஃபீல்டை நான் ரோஸ் ஏரியாவில் ட்ராக் பண்ணி வர்றேன். இப்போ எனக்கு சைஸ் டீட்டெயில் ரோ வைஸாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் குவான்டிட்டி ஃபீல்டை நான் வேல்யூஸ் ஏரியாவில் ட்ராக் பண்ணி வர்றேன். இப்போ எனக்கு ஒவ்வொரு ப்ராடக்டோட குவான்டிட்டி டீட்டெயில்ஸும் எனக்கு சைஸ் வைஸாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நான் எல்லா மெட்டீரியலையும் ஒரே டைமாக எடுத்துகிட்டு வர போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த டேபிளில் அடிஷ்னலாக இன்னொரு டேட்டாவை ஆட் பண்ணணும்னா
டேபிளோட லாஸ்ட்டு ரைட் கார்னர் செல்லில் செலக்ட் பண்ணிவிட்டு டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு நியூ ரோ இன்செர்ட் ஆகியிருக்கும். அதில் உங்களுக்கு வேண்டிய டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில் உங்களுக்கு பைவட் டேபிளில் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு பைவட் டேபிளில் ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். அந்த டீட்டெயில் உங்களுக்கு பைவட் டேபிளில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். நீங்கள் Alt F5 என்ற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணியும் பைவட் டேபிளில் ரிஃப்ரெஷ் பண்ணலாம். சில லொக்கேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ காரணமாக என்னால் அவங்களுக்கு இப்போ மெட்டீரியல் சென்ட் பண்ண முடியாது. ஸோ நான் அந்த லொக்கேஷனோட குவான்டிட்டியை இந்த கேல்குலேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணணும். அதனால் நான் லொக்கேஷன் ஃபீல்டை ஃபில்டர்ஸ் ஏரியாவில் ட்ராக் பண்ணி விடுறேன். இப்போது பைவட் டேபிளோட டாப் லெஃப்ட் கார்னரில் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில்டர் ஆப்ஷனோட எனக்கு அப்பியர் ஆகிடுச்சு. இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ இருக்க லொக்கேஷனை நான் அன்செக் பண்ணுறேன். ஒன்ஸ் எனக்கு தேவையில்லாத லொக்கேஷனை அன்செக் பண்ணதும் நான் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு வேண்டிய லொக்கேஷனில் இருக்க டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில்டர் ஆகி டிஸ்பிளே ஆகிடுச்சு. இந்த டீட்டெயில்ஸை வச்சு நான் எடுத்துகிட்டு வந்த எல்லா மெட்டீரியலும் ப்ராடக்ட் அண்ட் சைஸ் ப்ளேஸ் பண்ணி அதை 8 பார்ட்டிஷனாக செக்ரிகேட் பண்ணுறேன். அப்படியே பைவட் டேபிளில் ஒரு சின்ன மாடிஃபை பண்ணுறேன். ஃபில்டர்ஸ் ஏரியாவில் இருக்க லொக்கேஷன் ஃபீல்டை ரோஸ் ஏரியாவுக்கு மூவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ப்ராடக்ட் வைஸ் ஆர்டர் டீட்டெயில்ஸை இந்த காலம் டேபிளில் இருக்க ஃபில்டரை யூஸ் பண்ணியும் வியூ பண்ணலாம். இல்லை காலம்ஸ் ஏரியாவில் இருக்க ப்ராடக்ட் ஃபீல்டை ஃபில்டர்ஸ் ஏரியாவுக்கு மூவ் பண்ணியும் வியூ பண்ணலாம். இப்போ நான் செக்ரிகேட் பண்ணியிருந்த மெட்டீரியலை ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் அவங்க டிமாண்ட் பண்ணியிருந்த குவான்டிட்டிக்கு பேக் பண்ணி சென்ட் பண்ணுறேன். எனக்கு ஒவ்வொரு லொக்கேஷனும் இருந்தும் எத்தனை முறை ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்கின்ற டீட்டெயிலை வியூ பண்ணி பார்க்கணும். ஸோ நான் வேல்யூ ஏரியாவில் இருக்க குவான்டிட்டி ஃபீல்டை மவுஸில் கிளிக் பண்ணுறேன். இந்த மெனுவில் லாஸ்ட்டாக இருக்க வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் சம்மரைஸ் வேல்யூ ஃபீல்டு பைன்னு இருக்க மினி விண்டோவில் சம்முன்னு இருக்க ஆப்ஷனுக்கு பதிலாக நான் கவுண்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒவ்வொரு லொக்கேஷனில் இருந்தும் எத்தனை முறை ஆர்டர் ப்ளேஸ் ஆகியிருக்கின்ற டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பைவட் டேபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் இந்த மெட்டீரியல்ஸை ஆர்டர் வைஸ் சென்ட் பண்ணியிருந்தால் சென்னை லொக்கேஷனுக்கு மட்டும் 3 டைம்ஸ் மெட்டீரியலை பிக் அண்ட் பேக் பண்ணி சென்ட் பண்ணியிருப்பேன். நான் பைவட் டேபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணாதனால எனக்கு அந்த டைம் சேவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பைவட் டேபிளில் நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் ஒரே டைமில் சொல்லி உங்களை காம்ப்ளிகேட் பண்ண நான் விரும்பலை. அதனால தான் பைவட் டேபிளை பற்றி பேசிக் லெவலில் மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ் லெவலில் பைவட் டேபிளை யூஸ் பண்ணணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அதை மென்ஷன் பண்ணுங்கள். அந்த வீடியோவை நான் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ பிடிக்கலைன்னா உங்களுக்கு எந்த விஷயம் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்ற டீட்டெயிலை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.